தம்பி நான் கொண்டு தரப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போக போறோம். நீங்க எல்லாம் சேர்ந்து வர்றீங்க எங்களோட. நான் போறேன், அம்மா வர்றாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு தோழி வருகிறாங்க. அந்த மாதிரி தோழியை யாரும் பார்க்கவே மாட்டீங்க, பார்த்திருக்க கூட முடியாது. இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பெண்மகள்னா இந்த உலகத்திலே இல்லாத பெண்கள். அவ்வளவுடைய பேர் அழகும் கிடையாது. என்னைய விட அவ ஒரு பேர் அழகுங்கிறப்பா. அதனால நானும் ஒருத்தர் நினைச்சிருக்கேன். 400 பேரை நினைச்சேன். என்னை காலையில வள்ளிச்சுட்டேன் அல்லணும். ஒன்னையே நினைக்க முடியல. இவர் இல்ல ஒருத்தர் தம்பி வேணும், ஒருத்தரையே நினைக்க முடியல. இதுல 400 பேரை நினைச்சனா மனசாட்சி இல்லையா? ஆனா ஒரு 4 பேருக்கு மட்டும் கண்ணு மூஞ்சிய பார்த்து என்னைக்குமே பேச மாட்டார். உசுரானா இருக்கே உன் மேலதானே உள்ளவளாரே மாமனே, உன்னை விட்டு என்ன பேச்ச, என்னை விட்டு உன்னை பிரிச்ச அடவனாடுகிறாரே உசுரானா இருக்கே உன் மேலதானே உள்ளவளாரே மாமனே, உன்னை விட்டு என்ன பேச்ச, என்னை விட்டு உன்னை பிரிச்ச உங்களுக்கு ஏத்த ஆளு சொன்னோம்ல. வர மாதிரி சூப்பர் இல்லைங்க, பெட்டிக்காரு சூப்பர் பிகர். Kill a man.
தலையில் வச்சே தண்ணிய பாட்டா பாட்டா மன நிக்குது ஒண்ணு ஏகுத்தான கிடைக்கும் மாக்குமா விட்டாம் பாரு அம்மா அம்மா ஏகுத்தான கிடைக்கும் மாக்குமா விட்டாம் பாரு அம்மா அம்மா ஒன்ன நினைச்சேன் அந்த பகலா இந்த படிச்சேன் அந்த வழியா எண்ணி ரசிச்சேன் முழுகி வச்சு முழுகி தலையில் வச்சு சொல்லலைன்னு வச்சுக்க அம்புட்டு கோடாங்கி சாமி அடி மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியது அடியே அடி ஜில்லு அடியே ஜில்லு வாடி எங்கிட்ட என்னடி இது புள்ளத்தாச்சி பொம்பளை மாதிரி ஓயாம ஓடுற வந்துருவா அவ வந்தாத்தான் இந்த இடமே ஜுலுன்னு இருக்கும் ஓடியாடி ஓடியா ஆஹா பேக்ரவுண்ட் வாசிக்கிறான் பாரு அவன்கிட்ட போயிடாத நீந்தே அவனை தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவன் யாரு உனக்கு தான் தம்பி அவன் எந்த தம்பியை காட்டுறான்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது சரி நீங்க வண்டியை வேற பக்கம் மாத்தாதீங்க போயிட்டோம் சரி நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டி ஏன்டி என்ன உட்காரும் நான் சந்தோஷமா இருக்கேன் நல்லா ஆனந்தமா இருக்கேன் அப்படி வேற சொல்லு சந்தோஷமா இருக்கேன் அப்படி சுருக்கமா சுருச்சு போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா என்ன உண்மையை தான் சொல்லணும் சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லுவேன் ஆமா நான் சந்தோஷமா இருக்கலையே ஏண்டி என்ன பண்றது நமக்கு வர்ற ஆள் பூரா சந்தோஷம் இல்லாத ஆளா வராங்க வர ஆள் பூரா என்ன வரிசை ஆள் வர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க எப்பவுமே முன்னால எல்லாம் உள்ள ஆளுகள் எல்லாம் பாத்திருக்கியா இந்த நம்ம ஐயாவெல்லாம் பாரு எப்படி உட்காந்துருக்காரு பாத்தியா வச்சிருக்கேன்னு வாங்காம என்னையத்தான் பாக்குறாரு எங்க பாக்குறாரு தெரியுமா உள்ள இருக்க என் தொப்புல தான் பாக்குறாரு லேசா அவருக்கு ஒரு அணைப்பு கொடுத்தன்னு வச்சு தொப்புல பார்த்துட்டா பேசாம அவ்வளவுதான் அதோட பொம்பளை ஆசையே அவர் வரக்கூடாது கட்டையில வர வரைக்கும் இந்த ஆசையே இருக்கக்கூடாது நம்மள எல்லாம் ஒரு தடவை பாத்துட்டாருன்னு வச்சுக்க சரி எங்க உந்த பிள்ளையும் காட்டி விடு லேசா அது அப்படித்தான் இருக்கு குழி பண்ணியார மாதிரி ஆனா அப்படி கிடையாது உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா அந்த காலத்து ஆளுகள் எல்லாம் காதலிச்சோம்னா மனசுல நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் நம்ம கொட்டை வேகுற வரைக்கும் தாவாங்கொட்டை மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்ப இருந்த ஆளுகள் அப்படி தெரியுமா 3 பாட்டில் கல்லு குடிச்சா கூட பேசாம எனக்குன்னு வருவாங்க வேலையை பாப்பா போயிருவாங்க ஆனா இப்ப இருக்க ஆம்பளை கிட்ட போக முடியல கிட்டத்துல போனோம்னா கணேஷ் கோயில வாட கொள்ளடி அடிக்குது முத்தம் கொடுக்க வந்தாங்கன்னா 3 நாளைக்கு நம்ம வாயை கவுதுடி என்னத்தான் வாயில போட்டு திணிப்பாங்கன்னு தெரியல அதுல இன்னும் சில பேர் பாத்திருக்கியா எடுத்து கொட்டும் போதே வித்தியாசமா கொட்டுவாங்க இந்த இப்படி பாக்கு பொண்ணு ஒரு பார்வை லேசா அந்த பொட்டணத்தை ஒரு பார்வை போட்டுட்டு இப்படி ஒரு ரவுண்டு சுத்துவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மள நைட்டு சுத்த போறாங்கன்னு அர்த்தம் லேட்டா அப்படி சுத்திக்கிட்டு இப்படி ஒரு தேய் தேய்ச்சிட்டு தூக்கி உம்மான்னு சொல்லிட்டு உள்ள ஒரு திணி திணிப்பேன் உள்ள திணிச்சுட்டாங்கன்னு வச்சுக்க அது நரம்பு கிண்ணுன்னு நிக்கும் அதோடு நம்மளை சொல்லிச்சு எடுத்து போட்டு வாங்கிட்டு
அதுலயும் நம்மளன்னு என்னன்னா இருக்கிற நீ பொம்பளை தானே? நான் பொம்பளைதே. அடிக்கடி ஓயாம சொல்லிக்கடி நானும் பொம்பளை நானும் பொம்பளை. இல்ல அடிக்கடி சொல்லணும், பெண்கள் வந்திருக்கோம் பெண்கள் வந்திருக்கோம் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். ஆனா நான் அப்படி கிடையாதுடி. கோச்சுக்கிறாம ஒண்ணு செய். என்னடி? நீ யாரையாச்சும் காதல் பண்ணிருக்கியா? நான் தான் பண்ணலன்னு சொன்னேன்ல. இப்போ நீ யாரையாச்சும்? நான் மக்கள் அந்த பழக்கம் ஆத்தாடி 3 பேரை காதலிச்சிருக்கேன். யாருமே காதலிக்கல, ஆனா 3 பேரை மட்டும் காதலிச்சேன். நான் உண்மையா சொல்லிக்கண்டி 3 பேரை காதலிச்சேன். உன்னையே சமாளிக்க முடியாதே, இதுல 3 வச்சு அப்போ கிடையாதுடி. 3 என்ன 15 கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிற ஆள் திறமையை பொறுத்தா இருக்கு. நீ சமாளிச்சிருவப்பா. அறந்தாங்கில இறங்கிட்டு அவனுக்கு டிமிக்கி கொடுக்கலாம், ஆவுடையாரில் இறங்கிட்டு இவனுக்கு டிமிக்கி கொடுக்கலாம், புதுக்கோட்டில் இறங்கிட்டு அவனுக்கு டிமிக்கி கொடுக்கலாம். ஆக மொத்தம் நமக்கு தேவை வீட்டுல மாடு எங்கே போனாங்க. காரைக்குடியை விட்டுட்டு காரைக்குடி நமக்கு பூரா அம்மட்டு சைவ பார்த்தியா இருக்காங்க, அவங்க சரியா வர மாட்டான். நம்ம கிராமத்தால தான் பிடிக்கும். ஆனா இந்த கூட்டத்துல ஒரு ஆளை காதலிக்கிறேன். இந்த கூட்டத்துலயா? தான் உட்காந்துருக்காரு எங்க அத்தன். அவருக்கு அடையாளம் சொல்லவா? சொல்லிடி, நானும் பாக்குறேன். அவரை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பையா? கண்டிப்பா இதே கோயில கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். ஆள் பார்க்க நல்ல உயரமா இருப்பாரு. சரி. ஊதா கலர் சட்டை போட்டிருப்பாரு. கூட்டத்துல பாத்துக்கிட்டே வா. காவி வேட்டி கட்டி இருப்பாரு. மண்டையில மசுரே இருக்காது. கொஞ்சம் இருக்குடி. லைட்டா இழுத்து மூடுவாரு. கண்டுபிடிச்சிட்டியா? ஆள் எங்கன இருக்காரு? அவர் தாண்டி எங்க அத்தை. கொண்டாட்டிக்கு தெரியுமா? அது தேவையில்ல, திருந்த என்ன இல்லை. அவர் என்ன காதலிச்சா சரி, இல்லைன்னா அவரை தூக்கி போட்டு கற்பழிக்க வேண்டியது. அது சரி. ஆனா உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? அவர் அழகா பாத்தியா? ஆள் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆத்தா முத்து மாதிரி. அடுத்த வருஷம் அவர் மண்டையில மசுறு முளைச்சிருக்கணும். நீ இந்த மந்த மாதிரி எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அவரெல்லாம் நிம்மதியா தூங்க முடியாது. வீட்டுல கூட அவர் வாட்டுக்கு படுத்தலாம். எங்கேயாச்சும் மந்த மாதிரி கோயில் வாசல் லேசா அளந்து படுத்தாருன்னு வச்சுக்க, படுத்தாருன்னா தலையில கொண்டாந்து தேங்காயை உடைச்சிருவாங்க. தேங்காய் உடைக்கிற கல்லாக்கு. சரி வேண்டாம். ஆனா நான் அப்படி இல்லடி. நான் காதலிச்ச ஆளுகளை சொல்றதுக்கு முன்னால இந்த இடம் முக்கியமான இடம். இது என்ன இடம்? வேலுமலை சாரல். இந்த சாரலுக்கு வரும்போது நான் காதலிச்ச கதையெல்லாம் கேட்க மாட்டியா? சொல்லிடி. இந்த 3 பேர் சொன்னேன்ல, 3 பேர் யாருன்னு சொல்லவே இல்லையே. முக்கியமான ஆளுகடி. முக்கியமான ஆள்னா நான் காதலிச்ச 3 பேருமே பெரிய ஜாம்பவான்ங்க. அடேங்கப்பா. ஆமா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தான் காதலிச்சேன். சரி. அதுல முதல்ல காதலிச்ச யாரு ஆள் தெரியுமா? யாரு? அவர்தான் மைக் செட் போடுபவர். இவரா? இவரை காதலிச்ச உடனே வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு தெரியவா? இவர் இல்லடி, இன்னொருத்தர் இருக்காரு. இவரு ஆர்எம்எஸ் மைக் செட். அது எந்த ஊரு? காளையார் கோயில்ல இருக்காரு. அது சரி. நீ ஊருக்கு பேர் என்னன்னு கேளு. பேர் என்ன? ராமநாதன். அடடா. ஆள் பார்க்க நல்ல உயரமா இருப்பாரு. 6 அடி 6 அங்குலம். கை கால்லாம் நீளமா இருக்கும். அம்மா அது பார்க்க மாமா ஆல்ரவுண்ட் துர்ராஜ் மாதிரி. ஆனா இருந்து என்ன பண்ண, கருமம் பிடிச்சவன கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல போய் பார்த்து ஏமாந்தத மிச்சம். அடி போடியங்கிட்டு கழுத. உனக்கெல்லாம் விஷயமே தெரியல. உயரமா இருக்க ஆளுகள் நம்பவே கூடாதுடி. அவங்க தான் டோட்டல் வேஸ்டா இருப்பேன். அதுல நான் சொன்னனே ஆர்எம்எஸ் மிக்சர் ராமநாதே போய் உள்ள தாண்டி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன இருக்கணும்? பாய் இருக்கும், தலகாணி இருக்கும், பால் இருக்கும், பழம் இருக்கும், எல்லாமே இருக்குமே. பால் பழம்னா என்ன? இது மூர்த்த கால் உண்டுவாங்கல உள்ள வச்சு. பால்னா சொம்புல. சொம்புல இருக்கும். அதெல்லாம் இருக்கணுமா இல்லையா? பழங்கள்லாம் ஒரு தட்டு தாம்பளத்துல வைப்பாங்க. இருக்கணுமா இல்லையா? பாய் தலகாணி. ஆனா நீ சொன்ன மாதிரி இவரை காதலிச்சிட்டு உள்ள போய் பாக்குறேன். நீ சொன்ன மாதிரி பாய் இல்ல, தலகாணி இல்ல, கட்டில் இல்ல, பீரோ இல்ல, மெத்த இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் 15 குழாய கட்டி வச்சிருக்கேன் ரூமுக்குள்ள. எதுக்கு? அலௌன்ஸ் பண்ணுவேன் ஒரு உப்பு வியாபாரத்துக்கு. சரி இப்படித்தான் இருக்கானேன்னு கரெக்டா 10 மணி இருக்க முடியும். கையில தூக்கி பிடிச்சிட்டேன் மைக்க. பிடிச்சிட்டு அலௌன்ஸ் கொடுத்தேன் பாரு. இந்திய நாடகத்துறையின் முதலாக எனக்கு திருமணமாகி இன்று இரவு முதலிரவு நடக்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் என் ரூமுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம்னு சொன்னாங்க. பார்த்து பழகு வாங்கி ஒருக்கு. கரெக்டா 10 மணிக்கு கதவை திறந்து வெளியில வாக்குறேன். 80 வயசு கழுட்டு பேரு 10 பேரு செல்லோட நிக்கிறாங்கடி. வீடியோ எடுத்துக்கொண்டு வீட்டுல காட்டுறதுக்கு இப்படித்தான் செய்யணும் பொறுக்கு. சரி இவன் சரியா வரமாட்டான்னு சொல்லி 2வது ஒருத்தர காதலிச்சு. அவர் நல்ல மனுஷன்டி. யாரு? இங்கதான் இருக்காரு. அதுவும் இங்கதானா? வெள்ளையவரத்துல கறிக்கடை வியாபாரம். பேர் என்னன்னு கேளு. பேர் என்ன? சம்சுதீன் பாய். சம்சுதீன். சம்சுதீன் உன் காதல சொல்லி அந்த புத்தி ஒண்ணு போமா. சம்சுதீன் ஆள் நல்ல மனுஷன்டி. 2 கிடா குட்டியை தூக்கி தோல்ல ஓட்டுக்கு நடந்து வருவேன். கிடா குட்டியா? ஆமா. அது எதுக்கு? உரிக்கிறதுக்கு. உரிக்கிறது. ஆள் நல்லா இருக்காரே பாய். சரிங்க. இவ கல்யாணம் பண்ணோம்னா எப்படியும் கறியை கொடுத்து நமக்கு புள்ளைய கொடுத்துருவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாண்டி. போய் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தா பிரியாமணி. என்னடி? ஐயோ கண்ணீர் ஊத்துது. உம்மா. என்னது உம்மாவா? உம்மா. ஏய் இல்லடி அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல போய் பார்த்தா
அவற்றை விழுந்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி. இந்த பாய கல்யாணம் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறேன். பாக்குறேன். நீ சொன்ன மாதிரி பால் இல்ல, பழம் இல்ல, அப்புறம் தலகாணி இல்ல, மெத்தையும் இல்ல. 10 வெட்டக்கட்டைய உள்ள ஒதுக்கி திணிச்சு வச்சிருக்கேன். எதுக்கு வெட்டுக்கட்ட? நம்மள போட்டு வெட்டுறதுக்கு. இந்த பக்கம் திரும்பி பாக்குறேன், 3 கிடா குட்டியை உரிச்சு தொங்க விட்டுருக்கேன். கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாய் இது ஃபர்ஸ்ட் நைட் ரூமால கறிக்கடையா அப்படின்னு. அதுக்கு அந்த பாய் சொன்னாரு, கோச்சுக்கிறாத, காலையில அனுமந்த குடியில ஒரு காது குத்து சொன்னாங்க, 5 உருப்படி கிளீன் பண்ணிட்டேன், 2 உருப்படி வெளியில கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா. சரி பரவாயில்ல பாய், எப்படியோ நடந்தா சரின்னு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு. 2 மணி இருக்கும் பிரியாமணி. முழிச்சு பாக்குறேன், என்னைய தூக்கி மொட்டை குண்டியா தொங்க விட்டுட்டாண்டி ஆட்டுக்குட்டி மாதிரி. நீ ஒண்ணும் செய்ய வேணாம், செஞ்சுட்டு தான் கட்டி தூக்கி தொங்க அப்படியே அழுதுகிட்டே நின்னுகிட்டு கேட்டேன், ஏன் பாய் உங்களை நம்பித்தானே கல்யாணம் பண்ணி வந்தேன், என்னைய தூக்கி இப்படி ஆட்டுக்குட்டி மாதிரி காலை புடஞ்சிட்டில ஏன்னு கேட்டேன். அப்பத்தான் அவர் சொன்னாரு, வெளியில 2 உருப்படி கட்டி போட்டிருந்தேன், அதை அத்துக்கிட்டு போயிருச்சு, உன்னைய கிளீன் பண்ணி அனுப்புறேன், தொப்புளுக்கு நேரம் கத்திய கொண்டாந்துட்டேன். நல்ல வேலை நான் அப்பதான் நீ கொடுத்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க, தொப்புளோட போட்டிருப்பேன். விட்டுட்டேன், அவர்கிட்ட சொல்லிட்டு பாயிட்டு தப்பிச்சுட்டேன். ஆனா 3வது ஆளு சூப்பர் ஆளுடி. அவன் தான் என் வாழ்க்கையில எனக்கு உண்மையாவே எனக்கு சுகம் கொடுத்த மனுஷன். அவன் வியாபாரம் சூப்பர் வியாபாரம் தெரியுமா? பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறதோ, 3 சேலைக்கு 1 வாளி தாரம், 2 சேலைக்கு மூடி தாரம், நல்ல வியாபாரம். பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறது. ஆனா நல்ல மனுஷன். பேரை கேட்கல. பேர் என்ன? சரவணன். அவன் இல்ல மிருதங்க சரவணன் இல்ல, ஆத்தாடி அவன்கிட்ட போக முடியுமா? அவன் நரம்பூசி போட்டிருக்கான், நம்மள கொன்றுவான். அவன்லாம் போக கூடாது, அவன் கஞ்சா பார்ட்டி. இவன் என்னன்னு கேள்றி. இந்த சரவணன் எப்படி தெரியுமா? ஆள் நல்ல உயரமான ஆளு, நல்ல வாட்ட சாட்டமான ஆளு. ஆனா இவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். என்ன பழக்கம்? இவனை கட்டின நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நான் சேலை கட்டி நடமாடல, மொட்டை குண்டியா இருந்ததுதான் மிச்சம். ஏன்னு கேளுவேன், குளிக்க போகும்னு சொல்லி துணியை அவுத்து வச்சோம்னு வச்சுக்க, அவன் பாட்டுக்க பழைய துணின்னு எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறேன். நம்ம மொட்டை குண்டியா தான் வெளியில வரணும் பொறுக்கு. அதனால அம்மா வந்தா இந்த கூட்டத்துல எங்க அத்தான ஊதா கலர் சட்டையை பார்த்து நீ இந்த எனக்கு கரெக்ட் பண்ணி விடணும். அம்மாடா சொல்றியா? அம்மா கூப்பிடுவோமா? அம்மா அம்மா எங்கம்மா வந்துட்டானா? என்ன ஒரு லட்சணம், உன் லட்சணம் அழகா இருக்கடி, ரொம்ப அம்சமா இருக்கடி. ஆமா, ரொம்ப பணிவான பெண்ணா இருக்கி. இந்த பெண்ணை எங்க புடிச்சீங்க? சந்தையில இருந்து கொண்டு வந்தாங்க. என்னம்மா கேள்வி கேக்குறீங்க? இல்லவா, நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்றத கேக்குறேன். அம்மா, முக்கியமான ஊர் எங்க ஊர் நாட்டாயக்கம்பட்டி.
நல்ல வேலைக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா சந்திச்சீங்களா? வந்தாருமா. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? வந்தாரு, அப்ப அதை பார்த்தேன். அதோட படுத்தாரா ஆளு எந்திரிச்சாரா இல்லையான்னு தெரியல. எங்க அப்பா எங்களை நம்ம எல்லாரும் கண்ணு கட்டுமா காவலுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. ஆமாமா ஆமா. நம்மளாம் சேர்ந்து காட்டு காவலுக்கு போகணும். கண்டிப்பா. ஆனா அந்த நேரம் காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் காவல்ல ஓர கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்படியே அப்புறமா காவல் பார்க்கலாம். போகலாம் போகலாம். இடத்த பார்க்கும்போது நல்லா இருக்கு. நல்லா சுக்குமலியை ஏத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்தி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு உனக்கு எப்படி இருக்கு? ஏதோ இருக்குமா. ஏன் அப்படி சொல்றேன்? இன்னைக்கு மனசு வேர்த்து ஊத்து. சரி நல்லா இருக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு இருக்கிற விஷயத்தை சொல்லுவோம். மத்தாக்கள் அப்புறமே வச்சுக்கலாம். போவோமா 5:30 மணி ஊர்கோலமா பூலோகமா எங்கேகோ போவோமா ஊர்கோலமா பூலோகமா எங்கேகோ ஓடுப்பதும் யாரும் பாடுப்பான தூரம் பாடும் யாரும் பேரிடும் நானும் தீரமானதும் போவோமா ஊர்கோலமா பூலோகமா எங்கேகோ ஒரே விரட்ட விரட்டிடுவோம். ஆளோளமோ ஆளோளமோ ஆளோளம் ஆளோளமே பொம்பளை தானே நீ? 9 உண்டையா ஓயாம கேக்குறியா? பொம்பளையா ஏண்டி ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவு நாகரிகமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாதா? என்னமா பண்றது? உங்களோட ஆட்டத்தை பாரு, நீ விசில் அடிக்கிறனா அதுவும் சேர்ந்து விசில் அடிக்குதா இல்லையா? இல்ல மாமா சரி பண்ணிடுவாரு. நம்ம ஆட்டத்தை பாக்குறத விட எங்க ஆட்டத்தை விடுங்க. உங்க ஆட்டத்தை பாக்குறதுக்கு எங்க தாய் மாமன் ஊதா கலர் சட்டை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்தா நான் சிரிக்கிறேன். இன்னைக்கு ஆட முடியாது. ஏன் சும்மா இருங்க நீங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லாதீங்க. மந்தையம்மனோட அருளால அடுத்த வருஷம் கலையரங்கம் கட்டினாங்கன்னா கலையரங்க திறப்பு விழாக்கு நாடகம் வைங்க. அந்த நாடகத்துல என்னையவே வெளியா போடுங்க. அப்ப வந்து நான் ஆடுறேன். சரிங்களா? சும்மா இருங்க. இந்த மூஞ்சியில முகத்துல அந்த முகத்தை 5 முகத்தையும் பாருங்க. ரொம்ப இந்த 5 முகத்தை பாருங்க. பாருங்க இவர் முகத்தை பாருங்க. பிள்ளை பாலுடி மர கடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. கோச்சுக்கிறாம ஒரு 4 ஆட்டம் ஆடுங்க. அப்பதான் ஒரு மனசு சாந்தப்படும். ஆட முடியாது. தப்பா நினைக்காது. முக்கியமான பூரா ஆமா அதோத்துக்கு அம்பளங்க. உங்க ஆட்டத்தை ஒண்ணுல ஒரு சிகப்பு கம்பளம் பிரிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். கோச்சுக்கிறாம காலு உள்ள போதா கால் வலிக்குது, நிக்க கூட முடியாது. ஒரு 15 ஆட்டம் ஆடுங்க போதும். இங்கே ராஜநடியாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரி MP லட்சுமி அவர்களுக்கு நமது அதோத்தூர் விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கூறப்படுது. ஐயா கொடுங்க. எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தவர்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. வள்ளியம்மா ஆட போறாங்க. ஜோரம் எல்லாரும் கைதட்டுங்க. கைதட்டு கம்மியா இருக்கேன். 2 ஆட்டம் ஆடுங்க. ஆலோலமோ ஆலோலமோ
ஆடலும் தோழனே அப்படி வரக்கூடிய அப்படியே நீங்களே பாத்துக்கலாம்.